வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட் பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத விட, நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஹேண்ட் பிரேக் வந்து கார்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒயர் மூலிமா போட்டிருப்போம். இப்போ நான் காமிக்கிறேன் இந்த மீட்டரை பாருங்கள் நீங்கள். 2 மீட்ரு உங்களுக்கு காமிக்கிறேன்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம், அதாவது ஏர் ப்ரெஷர் மீட்ரு சொல்லுவாங்க. ஏர் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்கில் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆயிருக்குன்னு. இதுதான் வந்து பஸ்ஸில் இருக்க ஹேண்ட் பிரேக். அந்த ஆக்சிலேட்டர் பெடலுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்க, அதுதான் ஹேண்ட் பிரேக். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். பட் என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணுவோம். ரிலீஸ் பண்ணிட்டு தான் வண்டி, அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு மூவ் பண்ணுறதுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். இது வந்து எல்லா வண்டிலையும் அப்படி தான், கார்லேயும் அப்படி தான். நம்ம ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுவோம். பட் ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக், அதாவது ஏர் மூலிமா அப்ளை ஆகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக்கும் எப்படின்னா ஒயர் மூலிமா இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காரில் பார்த்தீங்கன்னா பேக் 2 வீல் தான் ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒயர் மூலிமா கனெக்ட் ஆகிருக்கும். நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஸ்க் மூலிமா அப்ளை ஆகும், டிஸ்க் பிரேக்குன்னு. ஆனால் இங்கே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷர் தான், ஏர் பிரேக்கில் தான் அப்ளை ஆகுது. இப்போ இது வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஏர் ப்ரெஷர் நம்ம செக் பண்ணுவோம். அது ஹேண்ட் பிரேக் இல்லாத வண்டியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஏன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிட்ட பிறகு பிரேக் அப்ளை ஆகணும்னா வண்டி அந்த மூவிங்கில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ரெஷரில் நம்ம மூவ் பண்ணலை, ஆனால் ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு சம் லீக்கேஜ், ஏதோ ஒரு லீக்கேஜில் நம்ம வந்து டேங்க்கில் உள்ள ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா வேக்கம், அந்த டேங்க் எம்டியாக இருக்குது, ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணிட்டு போயிருக்கோம். அப்படின்னாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம மூவ் பண்ண முடியாது. கீர் போட்டு அப்ளை பண்ணால் வண்டி மூவ் ஆகாது. அது ஏன்னா அப்ளை ஆகிருக்கும், ஹேண்ட் பிரேக் அப்ளை ஆகி டிஸ்க்கு பிடிச்சி போயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இப்போ இந்த ஹேண்ட் பிரேக் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படின்னா இதை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் தரலாம், ரிலீஸ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து ஏர் ப்ரெஷர், அதாவது வேக்கம் இருந்தால் மட்டும் அப்ளை ஆகும். நம்ம வேக்கம் இல்லைனாலும் நம்ம இந்த லாக்கை நவுத்தி விட்டாலும் வண்டி டிஸ்க் ரிலீஸ் ஆகாது, அதாவது டிஸ்க்கு பிடிச்சபடியாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வேக்கம் நம்ம ஏற்றணும். அதாவது வேக்கம் பாயிண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட 4 to 5க்கு மேலே போனால் தான் ரிலீஸ் ஆகும். சம்டைம்ஸ் 3 to 4 வந்தாலே ரிலீஸ் ஆகும். 2லாம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது. இந்த பாயிண்ட் வந்து ஒரு 4லேருந்து 5 பாயிண்ட் நம்ம ஏற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு டிஸ்க்கு ஃப்ரீ ஆகிடும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து ஹேண்ட் பிரேக் வந்து இருக்கிற வண்டியில் ஓகே, இல்லாத வண்டியில்னால் நம்ம வேக்கம் பாயிண்ட் ஏற்றிட்டு தான் நம்ம வண்டி மூவ் பண்ணணும். வேக்கம் பாயிண்ட் கரெக்டாக இருக்குது, அந்த லீக்கேஜும் இல்லைன்றப்ப பிரச்சனை கிடையாது. ஏன்னா லீக்கேஜ் வந்து மேக்ஸிமம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா பிரேக் கிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க, அந்த மூலியமாகவும் நடக்கும், ஓஸ் மூலியமாக நடக்கும். ஹாரன், அதாவது ஏர் ஹாரன் இருக்குன்னா அந்த ஏர் ஹாரன் லீக்கேஜ் மூலியமாகவும் வேக்கம் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறங்குறது வந்து கம்மியாக இறங்கும். ஆனால் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் குறையும் ஒரு நாள் ஃபுல்லாக நின்னா. ஆனால் அதிகமாக இறங்குதுன்னா நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து நம்ம வந்து எப்பவுமே எடுக்கும்போது வேக்கம் பாயிண்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணி வேக்கம் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி எடுக்கணும். இப்போ எப்படி இது வேக்கம் பாயிண்ட் அப்ளை ஆகுதுன்னா, இந்த கிட்டு பார்த்திங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது 2 பூஸ்டர். இப்போ வந்து நான் பேக் வீலில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பூஸ்டருக்கு பாருங்கள், இந்த பூஸ்டர் பாயிண்ட் தான், இதுதான் வந்து அதாவது பிரேக்குக்கு வந்து புஷ் பண்ணி அந்த ஏர் ப்ரெஷர் தள்ளுறது, அது டிஸ்க்குக்கு போய் பிரேக்காக அப்ளை ஆகும். இந்த மாதிரி 6 வந்துன்றது நார்மல் ஸ்டேஜ். 6 to 8 நம்ம வச்சுக்கலாம் வேக்கம் பாயிண்ட்டு. நமக்கு மினிமம் 6 குறையாமல் வச்சுக்கணும். 6 குறையாமல் இருந்தால் நம்ம பிரச்சனை கிடையாது. இந்த மெசேஜ் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், ஆனால் வேக்கம் பாயிண்ட்டை நான் பார்க்கல. அதை இருக்குன்னா 1, 2 அப்படி இருக்குது. நம்ம மூவ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். கடைசியில் வண்டி கீர் போட்டு நான் மூவ் பண்ணுறேன், வண்டி மூவ் ஆகலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் இல்லாதனால ஹேண்ட் பிரேக் பிடிச்சி போனதே அப்படியே இருக்குது, டிஸ்க்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. இதை வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சு வண்டி மூவ் ஆகலைன்றது. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.